வாக்யஜ்ஞேன கல்பதாம். சத்குருநாத மகாராஜுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. சிவப்பிரிய நந்தன பவபய பஞ்சன, சிவப்பிரிய நந்தன பவபய பஞ்சன, கௌரி பிரிய சுத ஓம் ஷடானன, கௌரி பிரிய சுத ஓம் ஷடானன, ஹே மயூராசன ஸ்மிதவதன, ஹே மயூராசன ஸ்மிதவதன, ஹே சிந்தூரவதன சுபச்சரண, சிந்தூரவதன சுபச்சரண, ஷண்முகநாத சுப்ரமண்ய தேவா, ஷண்முகநாத சுப்ரமண்ய தேவா, சிவப்பிரிய நந்தன பவபய பஞ்சன, கௌரி பிரிய சுத ஓம் ஷடானன, ஹே மயூராசன ஸ்மிதவதன, ஹே சிந்தூரவதன சுபச்சரண, ஷண்முகநாத சுப்ரமண்ய தேவா, ஷண்முகநாத சுப்ரமண்ய தேவா, சிவப்பிரிய நந்தன பவபய பஞ்சன, பவபய பஞ்சன. தில்லி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி. Is it the difference between personified knowledge or self-knowledge and consciousness? Why the difference? Self-knowledge வந்து தாட் ஃபார்ம், கான்ஷியஸ்னஸ் வந்து தாட் ஃபார்ம் கிடையாது. அதுதான் டிஃபரன்ஸ். கான்ஷியஸ்னஸை பற்றின நாலெட்ஜ் வந்து தாட் ஃபார்மில் இருக்குது, அது மைண்டில் தாட் ஃபார்மில் இருக்குது. அது வந்து கான்ஷியஸ்னஸ் வந்து மைண்டுக்கும் தாட்டுக்கும் சப்ஸ்ட்ராட்டமாக இருக்குது. சப்ஸ்ட்ராட்டம்னா ஒன் பை ஒன் எல்லாம் இல்லை, அது வந்து என்ன சொல்கிறது, இப்போ வந்து சமுத்திரத்துக்கு ஜலம் ஆதாரம்னா, இன்னொரு பாஷையில் சொன்னால் நகைக்கு தங்க ஆதாரம்னா அதுக்கு பேர் விஸ்லேஷ சப்தமீம்ப.
அது அப்படியே அதில் வியாபிச்சிருக்கு. அந்த அர்த்தத்தில் செல்ஃப் நாலேஜை வியாபித்து கான்ஷியஸ்னஸ் இருக்கு. ஆக புரிஞ்சுக்கணும், செல்ஃப் நாலேஜ் விற்பி, அது பிரம்மாக்கார விற்பி, அகண்டாக்கார விற்பி. அந்த விற்பிக்கு விஷயம் அகண்ட சைதன்யம். அது தாட் ஃபார்மில் இல்லை. ஒரு வஸ்துவை பற்றின நாலெட்ஜ் இருக்குன்னா அந்த வஸ்து வேறு, நாலெட்ஜ் வேறு. அது மாதிரி தான் இது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. செல்ஃபே கான்ஷியஸ்னஸ்ஸாக இருக்குது, தாட்டும் கூடவே இருக்குது. ஆக நம்ம தாட்டையும் கான்ஷியஸ்னஸையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல. ஆனால் அப்படி உண்மையிலேயே கான்ஷியஸ்னஸை பற்றின நாலெட்ஜ் இஸ் கால்டு செல்ஃப். ஐ ஆம் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற தாட் ஃபார்ம் இருக்கு. அந்த தாட்டுக்கு விஷயம் பியாண்ட் தாட். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நான் வாயை திறந்து சொல்கிறேன். இப்போ வாயை திறந்து சொல்கிற போது சந்தோஷம் வாயில் இருக்கா, மனசில் இருக்கா? மனசில் தான் இருக்கு. ஆனால் மனசில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்க முடியுமோ? பார்க்க முடியும். அவன்னு தெரியும் சந்தோஷம். ஆனால் வாய் வழியாக தான் நான் சொல்கிறேன். வாய் சாதனமே தவிர வாய் சந்தோஷம் இல்லை. வாயினால் சந்தோஷமாக இருக்குங்கிறது வேறு விஷயம். ஆனால் சந்தோஷங்கிறது மனசில் தான் இருக்குது. அது மாதிரி சைத்தன்யம் வேற, சைத்தன்யத்தை பற்றின விற்பி அது தாட் ஃபார்மில் தான் சொல்ல முடியும். தாட்டு வேர்டெல்லாம் மவுத்தெல்லாம் வேணும். அது மாதிரி எப்படி மைண்டில் சந்தோஷம் இருந்தாலும் வாயால் சொல்கிறோமோ, அப்படி நாம் பிரம்மனாக இருந்தாலும் பிரம்மனை சொல்கிறதுக்கு தாட்டு வேணும், மவுத்தணும். இப்படி புரிஞ்சுக்கணும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லிவிட்டேன். ஆனால் சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, நாலெட்ஜ் அப்படின்னு சொன்னாலும் நாலெட்ஜுங்கிறது பொதுவாக எந்த நாலெட்ஜையும் குறிக்கும். செல்ஃப் நாலெட்ஜுங்கிற போது செல்ஃப் இஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற நாலெட்ஜ். செல்ஃப் நாலெட்ஜ்னால் என்ன பற்றின அறிவு. என்ன நான் எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். ஐ ஆம் பாடின்னு நினச்சிக்கலாம். தட் இஸ் ஆல்சோ செல்ஃப் நாலெட்ஜ். ஆனால் பொதுவாக அப்படி சொல்கிறது இல்லை. ஐ ஆம் பாடி, என்ன செல்ஃபாக, நான் பாடியை செல்ஃபாக நினச்சிருந்தா பாடி ஐ ஆம் பாடிங்கிறது செல்ஃப் நாலெட்ஜ். அதே மாதிரி ஐ ஆம் சோல் அப்படின்னு நினச்சிருந்தா அதுவும் செல்ஃப் நாலெட்ஜ் தான். நான் எதோட என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேனோ அதை பொறுத்து அந்த செல்ஃப் நாலெட்ஜ். என்னை கான்ஷியஸ்னஸோடு நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டா ஐ ஆம் பிரம்மன். ஆக செல்ஃப் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். செல்ஃப் பாடியா, மைண்டா, இல்லை அதில் இருக்கிற ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ், அதை தான் சோல்னு சொல்கிறோம், ஜீவன்னு சொல்கிறோம். ஆக தேகோகம் ஜீவோகம் பிரம்மைவா பிரம்மாகம் அப்படின்னு சொல்கிறோம். ஆக வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் கம்யூனிகேஷன். ஏன் 2 வேர்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கம்யூனிகேஷன். கான்ஷியஸ்னஸை பற்றின நாலேஜ், அது பொதுவாக சைதன்ய ஞானம் அப்படின்னு சொல்லிவிடணும். அந்த சைதன்யம்தான் நான் அப்படிங்கிறது செல்ஃப் நாலேஜ். செல்ஃப் நாலேஜுங்கிறது நீங்கள் எதில் வேணாலும் போடலாம். இவனுக்கு செல்ஃப் நாலேஜ் என்னென்னா பாடி தான் இவனுக்கு செல்ஃப் நாலேஜாக இருக்குது. பாடியை வச்சுருந்து அதை தான் செல்ஃப்னு நினச்சிக்கிறான். இன்னொருத்தன் சோலை தான் செல்ஃப்னு நினச்சிக்கிறான். நன்னா சாஸ்திரம் படித்தவன் தான், வேதாந்தம் படித்தவன் தான் கான்ஷியஸ்னஸ்ஸை செல்ஃபாக ஐடென்டிஃபை பண்ணி. அதுதான் விஷயம். அதனால் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண தான் வரும். ஈவன் பியூர் கான்ஷியஸ்னஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அதுதான் காரணம். பியூர்னு எந்த யூஸ் பண்ணணும்? பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸோடு சேர்ந்துட்டு இருந்தால் அது இம்பியூர். ஆனால் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் பார்த்தா அது பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் பியூர் கான்ஷியஸ்னஸ். ஆனால் கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. Be conscious. The trend in Hinduism has always been showing no interest in convincing and conversion. When it is attacked so much more than ever than before in this century, how do we counter that? Do you think enough is being done? It is worrying. Okay. போராது. நிறைய பேர் செய்ய வேண்டியிருக்கு. வேலை எவ்வளோ செஞ்சாலும் சமுத்திரத்தில் பெருங்காயம் கரைச்ச மாதிரி தான் இருக்குது.
எனக்கே இப்போ அடிக்கடி தோன்றுறது, பேசாமல் நம்மளும் கன்வர்ஷன் ப்ரோக்ராமில் இறங்கி விடலாமான்னு. தானிக்கு தேனிக்கு சரி போயிருந்து. சரி, நீயும் கன்வெர்ட் பண்ணலாம், உனக்கு ரைட் இருக்கோ இல்லையோ, நாங்களும் கன்வெர்ட் பண்ணுறோம், எங்களுக்கும் ரைட் இருக்கு. நீ வந்து நீ வந்து ஹிந்துஸை கன்வெர்ட் பண்ண நினைக்கிறேன், நாங்களும் கிறிஸ்டியன்ஸை கன்வெர்ட் பண்ண ஆசைப்படுறோம். நீ பண்ணு, நானும் பண்ண, யார் ஜெயிக்கிறாலும் ஜெயிச்சுட்டு போகிறோம். தர்மரட்சண சமிதியில் பேசணும். நம்மளுக்கும் கன்வர்ஷன் ப்ரோக்ராம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம். நமக்கு அதில் இது இல்லைங்கிறது விஷயம் வேறு. அப்படி கன்வெர்ட் பண்ணால் நீங்கள் நம்ம எந்த ஜாதியில் போடுவீங்கன்னு கேட்போம். நான் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுவேன். நம்ம தேசத்தில் எத்தனையோ புதுசாக வந்திருக்கு, அதுக்கெல்லாம் சாஸ்திர பிரமாணமும் இருக்குது. அதனால வேணும்னா பண்ணிட்டு போகிறது. ஏன்னா இனிமேல் இந்த மாதிரி பதில் தான் சரி வரும். இப்போ வந்து போப் வந்து சொல்கிறார், இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்கார், கன்வர்ஷன் வந்து எங்களுடைய ரைட்டுங்கிறார். ஆமாம், ரைட்டுன்னு சொல்லியிருக்காரு, நாங்களும் சொல்லிட்டு போகிறோம். நம்மளும் கிரியேட் பண்ணுவோம். அதான் இனிமேல் அப்படி தான் பண்ண முடியும், வேறு வழி கிடையாது. இதனால் பிரச்சனையெல்லாம் வருமே சுவாமிஜி, அஹிம்சா பரமோ தர்ம. யாரோ ஒருத்தர் பூனைக்கு மணி கட்டியாகும், நிறைய பண்ணுறா போடுற. ஏன்னா மீடியா சப்போர்ட்டு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நிறைய நமக்குள்ள இந்த அதாவது அசுரனுக்கு இருக்கிற சக்தி பலமாக இருக்கு. சில சமயம் இப்படி தான் இருக்கும். அசுர சக்தி தேவசக்தி நம்ம படிக்கிறோமே, வேதத்தில் பார்த்தா ஆயிரக்கணக்காக வருது. தேவாசுரா சையத்தா ஆசன் அப்படின்னு வேதங்களில் அடிக்கடி வரதான் செய்கிறது. அதனால் இது வந்து சாமதான பேத. ஏன்னா பூஜ்ய சுவாமிஜி அதுதான் சொன்னார், ரிலீஜியஸ் கன்வர்ஷன் இஸ் வயலன்ஸ்ன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, சுவாமிஜி இதை தான் உதாரணமாக சொன்னார், இந்த ஊரை தான் சொன்னார். நான் ரிஷிகேஷில் நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டுருக்கேன், நான் பாட்டுக்கு பேசாமல் உட்கார்ந்துட்டுருக்கேன். நான் கங்கையை பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துன்னு நான் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். என்னோடய விரதம் வந்து, நான் சன்னியாசி, என்னோடய விரதம் வந்து அஹிம்சை. ஏன்னா அஹிம்சை தான் சன்னியாசிக்கு உத்தமமான விரதம். ஏன்னா அந்த சன்னியாசம் வாங்குற போதே நம்ம என்ன சொல்கிறோம், என்னை கண்டு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு பிரதிஜை பண்ணுறோம். அது பேர் அபய பிரதிஜான்னே பேர். அபயம் மத்த சர்வபூதேபிய ஸ்வாஹா அப்படி சொல்லி ஜலத்தை எடுத்து குடிச்சுடுறோம். அது ஒரு ரிச்சுவலாகவே பண்ணுறோம். அப்படி அவ்வளோ தூரத்துக்கு நான் அஹிம்சை விரதத்தை வச்சுட்டு ரிஷிகேஷத்தில் உட்கார்ந்துருக்கேன். திடீர்னு இன்னொரு மதத்தை சேர்ந்தவர் வரார். ஏதோ நான் அந்த ஃபாதர்னு சொல்லலை, முல்லான்னு சொல்லலை, அப்படி சொல்லிவிட்டேன். அப்படி யாரோ ஒருத்தர் வரார், இன்னொரு மதத்தை சேர்ந்தவர் வரார், வந்து என்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணணுங்கிறார். இதுதான் சுவாமிஜி சொன்னது அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா தெரியாது. ஆக ஆர்கியூமெண்ட் பண்ணணும்னு என்கிட்ட வரார். நான் சொல்கிறேன், எனக்கு உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, அதனால் என்னோட இல்லை, நீ ஆர்கியூ பண்ணித்தான் ஆகணுங்கிறார். நான் சொல்கிறேன், என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதே, நான் ஒரு சன்னியாசி அஹிம்சா விரதத்தோடு இருக்கேன், உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணி எனக்கு அதுக்கு எனக்கு தேவையில்லை. ஐ ஆம் ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கேன், நீ என்னத்துக்கு வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இல்லை பண்ணி தான் ஆகணுங்கிற ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற போது நான் அவனை ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நான் அஹிம்சா விரதத்தோடு இருக்கேன். அப்போ நான் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் அங்கே பக்கத்தில் இருக்கார், அந்த போலீஸ்கிட்ட போய் நான் சொல்கிறேன், இந்த பாருங்க, நான் பேசாமல் நிம்மதியாக இங்கே உட்காந்துட்டுருக்கேன், கங்கையை பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆள் வந்து நைன்னு பிடுங்குறான், ஆர்கியூமெண்ட் பண்ணணுங்கிறான், அதை பண்ணணும் இதை பண்ணணுங்கிறான், எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான், என்னை சேஃப் பண்ணுங்க, என்னை சேஃப்கார்ட் பண்ணுங்க. அவசரம், அது உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற விஷயம், அதுக்கெல்லாம் நான் வர முடியாது. அது உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற விஷயம், இதுக்கெல்லாம் நான் வந்தெல்லாம் பேச முடியாது, நீ எப்படியோ சமாளி அப்படிங்கிற போலீஸ். அப்புறம் நான் பார்க்குறேன், எனக்கு அவன் வந்து பிடுங்குறான், திரும்ப இன்னொருத்தன் வேற வந்து சேர்ந்துட்டான். நான் எப்படியாவது என்னை காப்பாற்றிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது, என்னை காப்பாற்ற வேண்டி என்னை காப்பாற்ற மாட்டேங்கிறான். அப்போ எனக்கு வேறு வழி இல்லை, என் அஹிம்சா விரதத்தை நான் கொஞ்சம், தர்மா இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவ்னு சொன்னேன் இல்லையா, அதனால் நான் என்னோடய அஹிம்சா விரதத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு
ஓங்கி அடிக்க போகிறேன். அவனை நான் வேண்டான்னு சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஓங்கி அடிக்க போகிறேன். உடனே போலீஸ் வந்து அடிக்கக்கூடாது. என்னப்பா என்னை காப்பாற்றவும் மாட்டேங்கிற, அடிக்கவும் விட மாட்டேங்கிற. அது வந்து அவன் மைனாரிட்டி, நீ அவனை போய் அடிக்கக்கூடாது. இந்த போலீஸ்காரன் தான் கவர்மெண்ட். நான் இந்த சன்னியாசியை உட்காந்து கங்கையை பார்த்துட்டு இருக்கேன். நான் தான் ஹிந்துயிசம். ஆர்கியூ பண்ண வந்திருக்கிறவன் தான் அதர் ரிலிஜன். புரியுறதோ? இதுதான். ஆகையினால இது வந்து நிறைய பேர், அதாவது நம்மளையே எப்போவுமே இந்த வாதத்தில், இந்த வாதம்னு சொன்னால் பேசுறதுல வாயை திறக்க, ஐயோ நம்ம குழப்பம் என்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப உசிறு வெள்ள கட்டி. அதனால் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு அடி தாங்குவோமா நம்மளால் அப்படின்னு சொல்லிவிட்டு இது என்ன பண்ணுறோன்னா அவாதின்னா என்ன அர்த்தம்? வாயை திறக்க மாட்டேன். சில பேர் வீரதீர பிரதான கேம்பில் பேசுவார். கொஞ்சம் வீரதீர கொஞ்சம் மிதவாதம்னு பேர். மிதவாதம், தீவிரவாதம், உக்ரவாதம். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. சும்மா புத்தகத்தில் டெரரிஸ்ட்னா தீவிரவாதின்னு போட்டுடுவோம். அவனுக்கு டெரரிசத்துக்கு டிரான்ஸ்லேஷன் எங்கே தெரிய போகிறது? டெரரிசத்தில் வந்து வாதம்ங்கிற அர்த்தம் வருதா? வரல. வாதம்னா பேசுறது. அவாதின்னா என்ன அர்த்தம்? வாயை திறக்காதம். அப்புறம் கொஞ்சம் பேசுகிறவன் மிதவாதி. கொஞ்சம் அவரெல்லாம் சொல்லணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அவட்ட போய் அன்பா நீங்கள் இதெல்லாம் நிறுத்திட்டு போனேன், என்ன எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அனாவசியமாக ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு, இது நீங்களும் ஹியூமன், நானும் ஹியூமன், நமக்கு ரிலீஜன் தான் தேவையா? இந்த ரிலீஜன் பேரில் சண்டையெல்லாம் போடணும். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது பண்ணுறதுக்கு. என்னத்துக்கு இந்த ரிலீஜன் விஷயத்தில் இது பண்ணுறது? ஆஸ்பத்திரிக்கு போனால் நீங்களும் நானும் ஒன்று தான். அங்கே என்ன நீ கிறிஸ்டியன் பார்க்குறானா, நான் முஸ்லீம்னு பார்க்குறானா, அவன் அனாட்டமி தானையா பார்க்குறான். அப்படி இப்படின்னா நம்ம போய் சொன்னோமா, அவரே நல்லவர், அவரை ருசித்து பாருங்கள் அப்படிங்கிறான். மனம் திரும்புங்கிறான். எனக்கே லெட்டர்லாம் வருது, மனம் திரும்புங்கிறான். நமக்கே லெட்டர் போடுறான்னா அவனுக்கு என்ன தைரியம் இருக்கணும்? மனம் திரும்பு, அவர் சாம்ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுங்கிறான். திரும்பி பார்த்தா உனக்கு சாம்ராஜ்யம் வெகு சமீபத்தில் இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறாருங்கிறான். எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், வருகிறார் வருகிறார் வருகிறாருங்கிறான். எங்கள் ஆசிரமத்தில் ஒருத்தர் இப்படி வாசலில் எழுதி போட்டுருங்க. ஆசிரமத்து வாசலில் இங்கே இல்லை, திருப்பராயத்தூரில் செவத்தில் எழுதி போட்டான், ஏசு வருகிறார். ஒரு நம்ம பிரம்மச்சாரி பார்த்தார், கீழே எழுதிட்டார், சிலுவை தயாராக இருக்கிறது. எனது நான் அதை அழிச்சிடுறான்னு சொன்னேன். அதெல்லாம் அழிக்கக்கூடாதுங்க, கீழே இப்படி எழுதிடுவோம். இப்போ கூட சமீபத்தில் இதே மாதிரி என்னவோ சொன்னான், வரட்டும் ஒரு கை போனான், என்ன வேணாலும் சொல்ல. இங்கே இப்போ காளையார் கோயிலில் பெரிய ப்ராப்ளம். அவங்களுக்கு இடத்த கொடுத்து பழக்கி விட்டான், உள்ளே வந்து ஒரு பேர் ரகலை பண்ணுறான், கோயிலே எங்களுதுங்கிறான். காளையார் கோயில் மருதுபாண்டியன் கட்டின கோயில். அந்த கோவிலில் அவனுக்கு இருக்கிற அபிமானத்தை வச்சே வெள்ளைக்காரன் அவனை கொண்டான். எல்லாம் யாருக்கு தெரியும்? நம்ம குழந்தைகளுக்குலாம் இதை பற்றி எங்கே தெரியாது. ஆக இது மிதவாதம், தீவிரவாதம், உக்ரவாதம். இது நமக்குள்ளே இருக்கா? ஹிந்துயிசத்துக்குள்ளேயே வாயை திறக்காத குரூப்பு இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் இது பண்ணி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவார், சுவாமிஜி இதில் இன்வால்வ் ஆகிட்டு என்னையும் சொல்லுவார். எனக்கு இருக்கிற சுதந்திரம் என்னோட சுதந்திரம், அதே எல்லாரும் ஒன்று கமெண்ட் அடிப்பா, எல்லாம் பண்ணுவோம். அதை பற்றி கவலைப்படலை, வேறு விஷயம். என்ன வயம் சர்வே சுதந்திரா. இது தர்மம். சுவாமிஜி கடைசி காலத்தில் இது இதை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார். எங்கிட்ட ஃபோனில் நிறைய சொல்லியிருக்கார். அங்கேருந்து வரத்தையே, அங்கே அமெரிக்காவிலேருந்து இங்கே வரதுக்கு முன்னாடி பேசினார் சுவாமிஜி. எப்படியாவது இந்த தர்மரக்ஷண சமிதிக்கு நிறைய வேலை பண்ணணுங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார். அதனால் சுவாமிஜி சொன்னதுனால
அவனும் நானும் ஒரே விஷயம்தான். தொயி மயி சான்ய திரைக்கோ விஷ்ணு. யாரா இருந்தா என்ன, ஆனால் அவனுக்கு புரிய மாட்டேங்கிறதே. இது அவன் சொல்ல மாட்டேங்கிறானே. தொயி மயி சான்ய திரைக்கோ விஷ்ணு வியர்த்தம் குப்யசி மயி அசகிஷ்ணு சர்வஸ்மின் அபி பஷ்யாத்மானம் சர்வத்ரோத்ஸ்ருஜ பேத அஜ்ஞானம். இவ்வளவு சித்தாந்தங்கள். அதனால தான் நமக்கு என்னன்னா, அவனும் நானும் ஒன்று தானே, அவன் அப்படி நினைக்க மாட்டேங்கிறானே, அதானே கஷ்டமா இருக்கு. அதாவது அவனும் நானும் ஒன்றுங்கிறத நினைக்கப்படாதுங்கிற ஒரு மதத்துக்கு நான் போனேன்னா என்ன ஆகும் என் கதி? நான் இல்லை, யாரா இருந்தாலும் சரி. அதனால தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், ஒரு நம்ம இந்துயிசத்துலேருந்து இன்னொரு ரிலீஜனுக்கு ஒருத்தன் போகிறான்னா அவங்க போயிட்டான்னு நினச்சிக்காதே, நமக்கு ஒரு ஒரு எனிமி கிரியேட் ஆகிட்டான்னு அர்த்தங்கிறார். நான் சொல்லலை, சுவாமி விவேகானந்தா சொல்லியிருக்கார். நமக்கு ஒரு எதிரி வந்து விட்டான் அப்படின்னு அர்த்தங்கிறார். எல்லாம் நிறைய இதை பற்றி பேச ஆரம்பித்தா முடிவே கிடையாது. பஞ்சகச்சம் கட்டின்னு மடிசார் புடவை கட்டின்னு இயேசு பிரச்சாரம் பண்ணுறவாள்லாம் வந்தாச்சு. கிறிஸ்தவ பிராமண சபை வந்தாச்சு. பார்த்தா வந்துடுவா, வாங்கோ வாங்கோ வாங்க வாங்க, நீங்கள் என்ன பண்ணுறே, இந்த இயேசுநாதரை தரிசனம் பண்ணுவோம் நம்ம எல்லாரும். அவர் ரொம்ப நல்லவர், ருசித்து பாருங்கள். அவர் தனது ரெக்கைகளால் நம்மை மூடுவார். நம்ம என்ன பண்ண, நம்ம எல்லாம் நிறைய நமக்குள்ள நிறைய ஒற்றுமை வேணும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு. இதுக்கு சரியான பாட்டு பாரதியாரது, ஊருக்கு உழைத்திடல் யோகம். அதெல்லாம் படிக்கணும், பிரச்சாரம் பண்ணணும், நிறைய பிரச்சாரம் பண்ணணும். கல்லூரி அங்கே இங்கே எல்லாம் நிறைய பேர். நான் ஒருத்தனை பண்ணால் போதுமா, நிறைய பேர் பண்ணணும். ஆயிரக்கணக்கான பேர் பிரச்சாரம் பண்ணணும். முதல்ல நம்ம மதத்தை பற்றின அறிவை கொடுக்கணும். அதேப்பா இப்படி மதம் மாறினா நம்ம தமிழ் இலக்கியங்கள் அழிஞ்சு போயிடும், வழிபாட்டு முறைகள் அழிஞ்சு போயிடும், பண்பாடுகள் அழிஞ்சு போயிடும். நமக்குள்ளே ஒருத்தர் கிளம்பிட்டார், மியூசிக்குக்கும் ரிலிஜனுக்கும் சம்பந்தம் இல்லை, அவர் ஒருத்தர் கிளம்பிவிட்டார். ரிலிஜன் ரிலிஜனில் மியூசிக் ஒரு அம்சம். ரிலிஜன்கிற வார்த்தையை எனக்கு புரியல, விட்டுடுங்க. நம்ம ஹிந்து தர்மத்தில் சங்கீதம்ங்கிற அது பேரே சங்கீதம், அது எல்லாம் ஈஸ்வர சம்பந்தப்பட்டது. அதை போய் ஈஸ்வர சம்பந்தம் இல்லாமல் இருக்கணும், மியூசிக்காக பார்க்கணுமே தவிர அதில் எல்லாம் மதத்தை புகுத்தப்படாது. அப்படி நமக்குள்ளே ஆட்கள்லாம் கிளம்புறான். அத்வைதியா சொன்னாலும் பரவாயில்லை, இது விசிஷ்டாத்வைத பரம்பரையில் சொல்றது. உங்களுக்கு இது குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஆயிடுச்சு. அது எல்லாருக்கும் தெரியும்னு எனக்கு தெரியும். இல்லை சொல்லலாமா, நம்ம டான்ஸாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், சங்கீதமாக இருக்கட்டும், எல்லாம் ஈஸ்வர சம்பந்தம். திருடம் கூட திருடுறதுக்கு தஸ்கரானாம் பதையே நமங்கிறோம், ஸ்தேனானாம் பதையேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இது புரிய வேண்டாமா? அதனால் நீங்கள் எல்லாரும் நிறைய கங்கைக்கரையில் ப்ரே பண்ணுங்க இந்துயிசத்துக்கு. அதாவது இதுதான் டெமோக்ராட்டிக் ரிலிஜன். இஸ்லாமோ கிறிஸ்டியானிட்டியோ டெமோக்ராட்டிக் ரிலிஜன் இல்லை. இங்கே நமக்கு நாஸ்திகனுக்கும் கூட அங்கீகாரம் உண்டு. நம்ம எல்லாரையும் முதல்ல மனித நேயம் வேணும், மத நேயம் ரெண்டாவது அப்படின்னு அவனுக்கு சொல்லணும். பாரு, மத நேயம் முக்கியம் அல்ல, மனித நேயம் முக்கியம். மதம்ங்கிற வார்த்தை எடுத்துங்கோ, மதம் வேற, அப்புறம் என்னது தர்மம் வேற. ஒருத்தரும் ஒன்று சொல்லிட்டு இருக்கா. மதம்னா கொள்கை, கோட்பாடு. கிருஷ்ணரே கீதையில் சொல்றார், ஏமே மதமிதம் நித்தியம் அனுதிஷ்டந்தி மானவாஹ ஸ்ரத்தாவந்தோ ந சூயந்தஹ முச்யந்தே தேபி கர்மபிஹி. மதம்னு சொன்னால் வைதிக வேத உபதேசம்னு. மே மதம்னு பகவான் சொல்கிறது என்ன அர்த்தம்? வேதோபதேசம். ஏன்னா அதுக்கு பிரமாணம் என்ன இருக்குன்னா, லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயா நக. சங்கராச்சாரியர் வேதாத்மனா மயா புரோக்தாங்கிறார். வேதாத்மனா மயா புரோக்தா. ஆக வேதோபதேசத்தை கடைப்பிடிக்கிறவர். நம்ம பாரத தேசத்தில் நம்முடைய ரிஷிகள் வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள்
எத்தனையோ சாஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறார்கள், எத்தனையும் நம்ம இழக்கலாமா? அதுதான் நமக்கும் வேணும். நம்மக்கிட்ட இருக்கிற லிட்ரேச்சர் போயிடுதுன்னா போச்சு. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடும். லிட்ரேச்சரை காப்பாற்றணும். லிட்ரேச்சரை மாத்திரம் காப்பாற்றினா போறாது, லிட்ரேச்சரில் சொன்ன ப்ராக்டிஸையும் காப்பாற்றணும். அதனால தான் ஹர்ஷ சரித்திரத்துலாம் சொல்லுவார், என்ன, அதீதி போத ஆச்சரண பிரச்சாரணை அப்படி சொல்லி அத்தியனம் பண்ணணும், அர்த்த ஞானத்தை சம்பாதிக்கணும், போதம் ஆச்சரணம் பண்ணணும், அதை பிரச்சாரம் பண்ணணும். அதனால நம்ம படிக்கணும், படித்ததோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும், அதை கடைப்பிடிக்கணும், கடைப்பிடித்து பிரச்சாரம் பண்ணணும். ஆச்சார விசார பிரச்சாரம்னா விசார ஆச்சார பிரச்சாரம் பண்ணியா. நிறைய பிரச்சாரம் பண்ணுறதை தவிர வேறு வழியில் பிரச்சாரம் பண்ணணும், நிறைய நடத்திகிட்டே இருக்கணும், ப்ரோக்ராம் போட்டுகிட்டே இருக்கணும். சும்மா இப்போ தான் போட்டோம்னு நினச்சிக்க கூடாது. பெருசு பெருசாக ஒரு சுவாமி அதுதான் பண்ணிகிட்டு இருக்கார். எனக்கு சந்தோஷம்தான் அது. ஆனால் எதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணி பண்ணி திரும்ப திரும்ப பிரச்சாரம் பண்ணி ஜனங்கள்கிட்ட அதை கொண்டு போகிறது வரைக்கும் அதுதான் சாதனம். மீடியாக்களுடைய சப்போர்ட் நமக்கு இல்லைன்னாலும் பிரார்த்தனைக்கு பலம் இருக்குது. விஸ்வாமித்திரரோட சேனை அவ்வளோ பெரிய சேனையும் வசிஷ்டரோட தர்பைக்கு முன்னால் அவுட். அதை நினச்சிக்கணும். வசிஷ்டர் ஒரு ஜபம் பண்ணி ஒரு தர்பையை போட்டார், அந்த தர்பை முன்னால் விஸ்வாமித்திரோட சைன்யமே அவுட். ஒன்றுமே பண்ண முடியும். அந்த பலம் வேணும். நம்ம எல்லாரும் ஜபம் பண்ணணும், நல்லா தபஸ் பண்ணணும், நல்லா பிரார்த்தனை பண்ணணும், பிரச்சாரமும் பண்ணணும். வெறுமனை பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தால் போறாது. தப்போ பலத்தோட கூடின பிரச்சாரமாக இருக்கணும், அனுஷ்டான பலத்தோட கூடின பிரச்சாரமாக இருக்கணும். அப்படிப்பட்ட பிரச்சாரத்துக்கு தான் பலம் ஜாஸ்தி. அது மனிதர்களை நம்முடைய மதத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் இதை திரும்ப திரும்ப சொல்லி இந்த வர்ணபேதங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவை கொடுத்து எப்படி நாம் எல்லாரும் ஒன்று, வேதம் அறிந்தவன் பார்ப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான், பண்டங்கள் விற்பவன் செட்டி, நேமங்கள் செய்பவன் நாயக்கன், தொண்டரென்று இங்கு ஒரு வகுப்பு இல்லைன்னு விட்டார். தொழில் சோம்பலை போல் இழிவொன்றும் இல்லை, 4 வகுப்பும் இங்கு ஒன்றே, இந்த 4னில் ஒன்று வீழ்ந்தால் செத்திடும் மானிடர் சாதி. இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணணும். நான் மாத்திரம் ஒரு மூலையில் உட்காந்து கத்தின்னு இருந்து என்ன பண்ணுறது? அதுக்கு தான் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம். அது மாத்திரமில்லை, அது ஒரு பேஷன் வேணும். சுவாமிஜி பகவான் பார்த்துப்பார், அவர் சிருஷ்டி பண்ணது அவரே பார்த்துப்பார். இதெல்லாம் என்னத்துக்கு நமக்கு? ஏன் இப்படி பயப்படுறேன்? பயமெல்லாம் எனக்கு கிடையாது, வேண்டாம். என்ன பண்றது? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாரும் நிறைய பேர் இதுக்கு உபகாரம் பண்ணுங்க. தர்ம சுவாமிஜிக்கு கடைசி காலத்தில் அவர் கொஞ்சம் இன்னும் 50 இயர்ஸில் ஹிந்துயிசம் போயிடும்னு அவர் கால்குலேட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டார். அதனால சுவாமிஜிக்கு கடைசி காலத்தில் இந்த பிரச்சாரத்தெல்லாம் விட அந்த எய்ம் ஃபார் சேவா பண்ணவும், இதை பண்ணவும், எப்படியாவது இந்த ரிலிஜன் இதாகிடப்படாதுங்கிறதுக்காக சுவாமிஜி ஆச்சாரிய சபாவை கூட்டவும். இத்தனை பேர் இங்கே இருக்கிற நெல்லிஜா மூட்டை மாதிரி இருக்குது எல்லா சுவாமியிடம். ஆளுக்காடு ஒன்று ஒரு சித்தாந்தத்தை வச்சுன்னு இருக்கார். ஆனால் ஒரு இடத்துல உட்கார்ந்து சேர முடியல. அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும் சேர்த்துனார் சுவாமிஜி. ஆச்சாரிய சபா போட்டார், அதுக்காக எவ்வளவோ பணம் செலவு பண்ணார். ரிலிஜியஸ் டைவர்சிட்டி, வேர்ல்டு காங்கிரஸ் ஃபார் ரிலிஜியஸ் டைவர்சிட்டின்னு பண்ணார் டெல்லியில். சுவாமிஜியோட ஒரே எண்ணம் தன்னை பெருசாக காட்டிக்கிறதே கிடையாது. நான் கூட சொல்லுவேன், சுவாமிஜி அங்கே வரணும், வேண்டாம்ப்பா நம்ம இங்கேயே உட்காரோம், இதுகளெல்லாம் உட்காந்து வச்சு. சுவாமிஜி வழக்கெல்லாம் பார்த்தா உங்கள் யோகியதுக்கு முன்னாடி அதெல்லாம் நீ எங்கிட்ட இப்போ பேசக்கூடாது, எப்படியா இது எதிரையோ உட்கார்ந்துருக்கே, 2 வார்த்தை சொல்லட்டும்ப்பா, இங்கே உட்கார்ந்தாலே போகிறோம். அப்படிலாம் சுவாமிஜி தியாகம் பண்ணார். பூஜ்ய சுவாமிஜி யாருக்கும் அந்த விஷயத்துக்கு நிறைய பேர், ஏன்னா நாங்கள்லாம் ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால எங்களுக்கு தெரியும். தன்னை மேனிஃபெஸ்ட் பெருசாக்கிக்கணும்னு அவர் நினைக்கல. ஆனால் அப்படியெல்லாம் பண்ணினார். அதுக்குள்ளே என்னென்னா அந்த பொறுப்பெல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள்லாம் பண்ணுறதுக்கு உங்கள் ஆதரவு நிறைய வேணும். நீங்கள் எல்லாரும் நினைக்கணும், இந்த கங்கை கரையில் தபஸ் பண்ணணும். இவ்வளவு அற்புதமான ஒரு சம்பிரதாயம் எல்லாம் கிடைக்காது நமக்கு. இது மாதிரிலாம் வாழ்க்கையில் அமையாது. இதெல்லாம் பொக்கே மாதிரி.
அவர் மாத்வாளாக இருக்கட்டும், சைவாளாக இருக்கட்டும், வைஷ்ணவாளாக இருக்கட்டும், வடகலையாக இருக்கட்டும், தெங்கலையாக இருக்கட்டும், எல்லா சித்தாந்தங்களும் சரி, நம்ம தேசத்தில் இதெல்லாம் ஒரு அழகான பொக்கே மாதிரி. இதை நாம் என்றைக்கும் மதிக்கணும். அதை நிறைய எடுத்து சொல்லணும். இதுக்குள்ளே சண்டை போட்டு இருக்கக்கூடாது. துரியோதனனும் கௌரவர்களும் இந்த இது பண்ணால் கூட காட்டில் போய் டிஸ்டர்ப் பண்ணுறான் துரியோதனன். அங்கே போய் அவனுக்கு முன்னாடி தன்னோட இதெல்லாம் காட்டி பொறாமப்படுத்துகிறான் அவங்களையெல்லாம். அவனுக்கு இன்னும் துக்கத்தை மூட்டுறதுக்காக. ஆனால் அவன் மாட்டின்டான். அங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காட்டில் அவன் காட்டில் தெரிஞ்சுட்டு இருக்கான். அங்கே போய் இவனோட ஜபர்தஸ்தெல்லாம் பெருசாக பெருமையெல்லாம் காமிச்சு அவனை இரிட்டேட் பண்ணுறான். பீமனுக்கு எப்படி இருக்கும்? தர்மராவது பார்த்துட்டு பாவம் அப்படின்னு நினைப்பார். பீமனுக்கு எப்படி இருக்கும்? அப்போ என்ன பண்ணுறான்? அந்த நேரம் பார்த்து எவனோ ஒருத்தன் அவனை டிஸ்டர்ப் பண்ணுறான். அப்போ தர்மர் சொல்கிறார், நம்ம எல்லாரும் சேர்ந்து துரியோதனனை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறார். பீமனுக்கு கோபமான கோபம் வருது. உங்களுக்கு அறிவு இருக்கா ஐயா? அண்ணா உங்களுக்கு அறிவு இருக்கா? இது கிருபானந்த வாரியார். நான் சொல்லலே, தர்மராஜா பார்த்து பீமன் சொன்னான் பார், அண்ணா இந்த நாடு உருப்படாதும் பார். அவர் பேரில் அதை சொல்லுவார், உருப்படாது அப்படின்னு. யாரு சொன்னா? பீமன் சொன்னான், நான் சொல்லல. அது மாதிரி இவ எல்லாம் சேர்ந்து ஒரு நம்ம 105 அவன் அந்த வேற ஒருத்தன் சித்திரரசனும் இருந்தான். அவன் இவனை ஹிம்சை பண்ற போது துரியோதனனை கட்டி போட்டுட்டான். இவர்களெல்லாம் சேர்ந்து தர்மர் சொல்லி இந்த 5 பேரும் சேர்ந்து அவனை காப்பாத்து. அது மாதிரி நம்ம நினைக்கணும். நமக்குள்ள 1000 விஷயம் இருக்கலாம், எல்லாத்தையும் பேத புத்திலாம் இருக்கும். அது திரும்ப திரும்ப சொல்லி பல என்னென்ன பாஷைகளில் இந்த விஷயங்களை நான் பேசுகிறதே கூட எல்லா பாஷைகளையும் போய் இங்கே இருக்கக்கூடிய சாதுக்கள் எல்லாம் நம்ம ரொம்ப விசேஷமானவர்கள். நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. இல்லைன்னா ஒரு சாது இன்னொரு சாது பார்த்தா அவ்வளோ அன்பாக இருப்பார். பொதுவாக ஜென்ரலாக நம்ம ஊரில் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சிரிக்கிறதே கஷ்டம் தியானத்திலே இருக்கிறதுனால. போல் சரி, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியாச்சு. இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் குறிக்கோளை வைத்துக்கொண்டு முயன்று குறிக்கோள் இல்லாத நிலையை அடைய வேண்டும் என்றீர்கள். குறிக்கோள் இல்லாத நிலை என்பது என்ன? குறிக்கோள் நிறைவேறி விடுவதால் இல்லாமல் போகிறது. ஆமாம், அது என்ன சந்தேகம்? அதாவது நம்ம சாஸ்திரத்தில் 4 குறிக்கோள் சொல்லியிருக்கு. அதாவது பணம் சம்பாதிக்கிறது, குடும்பம் நடத்துறது, புண்ணிய கர்மாக்களை பண்ணுறது, அப்புறம் தத்துவ ஞானத்தை அறிஞ்சு மோட்சம் அடையிறது. இது 4 தான். இது இந்த ஜென்மா முடியறதுக்குள்ளே முடிச்சுடணும். இல்லை பார்த்துக்கலாம், தர்மமும் மோட்சத்தையும் அடுத்த பிறவியில் பார்த்துக்கிறேன். அர்த்தகாமம் தான் இந்த ஜென்மாவில் பிரதானம்னு எங்கள் ஜோசியர் சொன்னார். அப்படி இல்லைப்பா, இந்த ஜென்மாவில் மோட்சம்தான், தர்மமும் மோட்சமும் ஈஸ்வர பக்தியும் தான் முக்கியம். அதனால் இதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குறிக்கோள், அதாவது மனசாந்தி. இங்கேருந்து போகிறபோது அப்புறம் கடைசியில் நிறைய பேர் எங்கள் குருநாதரும் சொல்லுவார் அடிக்கடி. யாராவது கேட்பா, சுவாமிஜி அவர் வயசு 85 இருக்கும், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் லைஃப்? இனிமேல் உங்களுக்கு தெரிஞ்ச என்ன வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் லைஃப்னு இப்போ போய் கேட்குறீரே, இனிமேல் நான் சொன்னாலும் உங்களுக்கு எதாவது புரிய போகிறதா? அதை எதாவது அச்சீவ் பண்ணுறதுக்கு எதாவது வழி தெரியுமா உங்களுக்கு? பரவாயில்ல, நீங்கள் கருணாமூர்த்தி இல்லையா, சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோமா இருக்கோம். ஏன்னா சங்கராச்சாரிய வேறு சொல்லிட்டார், ஸ்தித்வாஸ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் இருந்துச்சு சொல்லியிருக்கார். வயசான காலத்திலேயாவது இதை ஒருத்தன் தெரிஞ்சுட்டான்னா அவனுக்கு பிரம்ம நிர்வாணம் கிடைக்குங்கிற. ஒருவேளை கொஞ்சம் சீக்கிரம் புரிச்சு விடுத்துனா புரிஞ்சு விடலாமே. எதுக்கு சொல்கிறோம்? குறிக்கோளை அடைஞ்சதுக்கு பிறகு குறிக்கோள் கிடையாது. அதாவது நம்முடைய குறிக்கோள் இப்போ சின்ன வயசில் குறிக்கோள் என்ன? பள்ளிக்கூடத்துக்கு போய் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் போனோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டை கன்க்ளூட் பண்ணணுங்கிறது தான் குறிக்கோள்.
அப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துடும். ஆனால் இப்படி குறிக்கோள் வந்துட்டே இருக்கு. ஆனால் நம்மளுடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும்னா எல்லா குறிக்கோளைகளையும் கடந்த நிலையாக ஆகணும். குறிக்கோள் வேணுங்கிறதும் உண்மை, இந்த குறிக்கோளை இந்த ஜென்மாவில் அடைஞ்சிடணுங்கிறதும் உண்மை. பணம் சம்பாதிக்கிறதோ பதவி அடைகிறதோ வாழ்க்கையினுடைய முக்கியமான குறிக்கோள் இல்லை. எந்த சமயமும் மனசாந்தியோட ஒரு சந்தோஷமாக ஆனந்தமாக என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் இருக்கிறது தான் உண்மையான குறிக்கோள். அது வந்துடுத்துன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் குறிக்கோள் எங்கே இருக்குது? அகமன்னம் 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 அன்னாதா அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம் அஹோ குரு அஹோ குரு அஹோ ஞானம் வந்து குறிக்கோளை அடைஞ்சுடணும். நான் இன்னும் குறிக்கோளுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். குறிக்கோளே ரொம்ப சிம்பிளாக இருக்கு. யாருக்கு உங்களுக்கான்னு கேட்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குறிக்கோள் வந்து நம்ம வந்து கஷ்டத்தை இழுத்து போட்டுக்கிறோம், கஷ்டத்தை அத்தியாசம் பண்ணிக்கிறோம். இங்கே இந்த கதை தான் சொல்லுவா. இந்த ஊர்லாம் இங்கே யாரோ ஒரு கங்கை கரையில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். ஒரு 2-3 சன்னியாசிகள். இது அடிக்கடி 3 நாளில் ஒன்று சேர்ந்தாலே சம்சாரம் ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். ஏகாந்தே சுகமாசியதாம் இருக்கப்படாதோ உட்காந்து சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு. 2 சன்னியாசிகள் சேர்ந்தா கவர்மெண்ட். யோகி ஆதித்யநாத்னால நினைக்கப்படாது, அந்த அர்த்தத்தில் சொல்லலை. பேசுகிற விஷயங்கள்லாம் ஈஸ்வர சம்பந்தமாக இருக்காதுன்னு அர்த்தம். பாலிட்டிக்ஸ் தான் பேசுவான்னு அர்த்தம். அதனால் இப்போ இந்த சன்னியாசிகளாம் இங்கே உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு பெரிய கம்பளி தூரத்தில் போகிற மாதிரி தெரிஞ்சு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போவே அதுக்கப்புறம் என்னென்னா இவர் என்ன பண்ணார், ஒருத்தர் அந்த கம்பளி போகிறதுப்பா குளிர்காலத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இவர் அங்கே போயிட்டார். அங்கே போய் அந்த கம்பளி எடுத்தால் போய் வாயாங்கிறான், வர முடியாது. அது சொல்கிறான், நான் இது கம்பளின்னு நினச்சேன், இது கரடிப்பா. நான் விட்டாலும் அது என்ன விட மாட்டேங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் பிடிச்சிருந்து அது சுவாமிஜி நான் விட்டுடுவேன், ஆத்துக்காரி ஒத்துக்க மாட்டேன், இல்லாட்டி குழந்தைகள்லாம் ஒத்துக்காரு, இப்படியே சொல்லிகிட்டே சமாளிக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், குழந்தையாக இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும், ஃபேமிலியில் இருந்து வெளியில் வாங்கன்னு நான் சொல்லலை. அங்கே இருந்தாலும் உங்களோட ரோல் என்னன்னு புரிஞ்சுட்டு எதுலேயும் மூக்க நுழைக்காமல் அனாவசியமாக அது என்னது அவள் ஏதோ 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கு, என்னது அவள் என்னவோ பேசிட்டு போகிறா. இல்லை அவள் என்ன பேசுகிறா தெரியல, தெரியாமல் இருந்தால் நல்லது. உங்கள்கிட்ட வந்து கேட்டால் பேசிட்டு போ. இல்லை அப்படிலாம் எங்களால் எல்லாம் இருக்க முடியாது, இருந்துதான் ஆகணும். ஆனால் அப்படி இருக்கணும்னா என்னென்னா மனசில் நிறைவு இருக்கணும், செல்ஃப் கண்டென்ட்மெண்ட் இருந்தால் தான். அதனால் யாரும் நம்மள்கிட்ட வந்து கேட்டால் 2 வார்த்தை, இல்லாட்டி இருக்கவே இருக்குது என்னோட கிருஷ்ணன் ராமன் பக்தினால இருந்துக்கோங்க, இல்லாட்டி அகம் பிரம்மாஸ்மி பூர்ணோஸ்மி இருந்துக்கோங்க, முடியாது இருக்கு. அதனால் குறிக்கோள் வேணும், குறிக்கோளை அடைஞ்சுடணும். இப்போ ரிஷிகேஷ்க்கு வரணுங்கிற ஒரு குறிக்கோள் இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, இனிமேல் என்றைக்கும் வரவே மாட்டேன், இது ஒன்றே போகிறோம், எனக்கு நல்ல அனுபவம் கிடைச்சுடுத்து, அதனால் குறிக்கோள் நிறைவேறி விட்டது. மாதிரி வாழ்க்கையில் எப்போவுமே வாழ்க்கையை பூர்த்தி பண்ணுற போது இங்கே வந்தேன். எல்லாம் நிறைய பேர் சொல்லுவோம், நான் பார்த்துருக்கேன், சுவாமி பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார், எல்லாம் குழந்தைகள்லாம் நன்னா இருக்கா, எல்லோரும் இருக்கா, நாங்கள் உண்டு 2 பேரும் பகவானை நினச்சிட்டு சந்தோஷமாக இருக்கோம், வேதாந்தத்தை சிரவணம் பண்ணிட்டு ஆனந்தமாக இருக்கும், வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தா, ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டு கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு 4 ஞாமாவை சொல்லிட்டு பேசாமல் நிம்மதியாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும். அதெல்லாம் வேணும், அதெல்லாம் மற்ற குழந்தைகளுக்கு லெசனாக இருக்கணும். இல்லை வந்து இல்லை அவள் கட்டு போயிடுவானா, நீ அதில் பார்த்துட்டே இருக்க முடியாது. அதனால் அவர்களுக்கு நீ இருந்தாலே போகணும், அப்படி இருந்து சந்தோஷமாக இருந்தாலே அது அப்படி காட்டி புரிய வைக்கணும். குறிக்கோளில் நிறைவேறி விடுவதால் இல்லாமல் போய்கிறது தான், உண்மைதான். குறிக்கோள் இல்லாத நிலை என்பது என்னன்னா அமைதியாக ஆனந்தமாக இருப்பது தான் குறிக்கோளற்ற நிலை. குறிக்கோளை வச்சுட்டே இருந்தால் அப்புறம் ஸ்ட்ரகிள் தான். ஆனால் குறிக்கோள் இல்லாமல் வாழ்கிறதும் தவறு, குறிக்கோளை அடைந்து விடுவதும் அவசியம். திருநாவுக்கரசர் சொல்லுவார், குறிக்கோள் இல்லாது கெட்டே என்பது.
புகழோடு தான் வாழும். அதனால தான் புருஷார்த்தம்னு வச்சுருக்கோம். தேவர்கள் யார், கிண்ணறர்கள் யார்? இறந்தவுடன் ஆத்மா எவ்வளவு நாள் இங்கிருக்கும்? தேவர்கள்ங்கிறது இது புராணங்கள்லாம் நீங்கள் படித்தா தெரியும். இதில் எல்லாம் நிறைய கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், இதெல்லாம் ஒரு ஒரு டைப்பாக இருக்கும். நமக்குள்ளேயே இருக்கிற குரூப்பாக இருக்கும் இல்லையா? ரொம்ப ஹைலி படித்தவர்கள், ஐடி படித்தவன், இந்த லெவலில் படித்தவன், 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தவன், இந்த மாதிரி குரூப்பாக இருக்கிற மாதிரி அதர் லோக்கா அங்கே இருக்கிற டைம் ஸ்பேஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சாஸ்திரத்து. அது யோகி பிரத்யக்ஷம், நமக்கு பிரத்யக்ஷம் சொல்ல முடியாது. அதில் தேவர்கள், கிம்புருஷர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், இதெல்லாம் நம்மளே சொல்ல போகிறோம். இதில் வரப்போகிறது ஆனந்த மீமாம்சை. ஆத்மா இங்கே இவ்வளவு நாள் இருக்குங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். இங்கே அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் நிறைய ஒரு சாஸ்திரமும் ஒரு மாதிரி சொல்லுது. இப்போ இப்போ ரிஷிகேஷுக்கு நீங்களாம் வந்திருக்க, இங்கே எத்தனை நாள் இருப்பேன்னு கேட்டால் இது தெரியும். என்ன இது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். என்ன இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு சில பேர் வந்துட்டாங்க முன்னாடி, இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியல இவங்கெல்லாம் வரப்போகிறாங்க இல்லையா? அவங்க வந்தவங்களுக்கு தெரியாது இவங்க கேம்பில் இருக்காங்களா கேம்பில் இல்லையான்னு தெரியாது. முதல்ல அதை சொல்லி இதை சொல்லி புரிய வச்சு என்ன வேண்டும், சும்மா பேருக்காசம். அதனால் இறந்தவுடன் ஆத்மா எவ்வளவு நாள் இங்கே இருக்குன்னா, இந்த உடம்புல இருக்கிற போது ஆத்மா என்ன பண்ணணும்னு கேட்குறது தான் நல்லது. ஆத்மா இங்கே எவ்வளவு நாள் இருக்குங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். இங்கே இருக்கா, அங்கே சுற்றின்னு இருக்கா, இல்லை தேவலோகத்துக்கு போயிடுதா, பித்ருலோகத்துக்கு போயிடுதா, அதெல்லாம் ஈஸ்வரனுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். அது மாத்திரமில்லை, நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இருக்கா என்னன்னு கேட்டால் நிறைய பேருக்கு அது ஒரு க்யூரியாசிட்டி. சொல்கிறா இல்லையா, ஆத்மா ஆத்தையே சுற்றின்னு இருக்கு எல்லாம். இப்போ வேறு நிறைய வாட்ஸ்அப்பில் வருது, போஸ்ட் இங்கே இருக்குது அங்கே இருக்குது. ஏதோ ஒரு பழைய விகடன் ஜோக்கு படித்தேன். ஒரு மாமா கேட்குறாரு, இந்த இடத்துல இருக்கடா நீங்கள், இந்த இடத்துல பிசாச்சு இருக்குன்னு யாரோ சொன்னாங்க அப்படின்னா, ஐயோ ரொம்ப சத்தமாக பேசாதீங்க, ஆற்றுல இருக்கு. அது சாஸ்திரத்தில் ரிச்சுவல் பண்ணுறதை பொறுத்தது பண்ணாத பொறுத்தது எல்லாம் நிறைய இருக்குது. இந்த விஷயத்தில் நிறைய நம்ம படிக்கணும்னா, நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா கருட புராணம் படிங்க. சில பேர் அது வேறு சொல்லுவாள், கருட புராணம் படிக்கணும்னா யாராவது செத்து போகணுமே, அதாவது ஆற்றுல செத்து போனால் தான் கருட புராணம் நினச்சி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எந்த கோயிலில் வேணாலும் போய் ஆற்றுல படித்தா பயமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஏதாவது புஸ்தகத்துக்குன்னு கோயிலில் போய் படிங்க. எங்களுக்கெல்லாம் சில மந்திரங்கள் அப்படி தான் சொல்லி கொடுத்தா. அது நிறைய இப்போ நிறைய பேர் சொல்லுவாள், அதாவது வேத மந்திரங்களில் சில போர்ஷன்லாம் இருக்குது, அது ஸ்மசானத்தில் சொல்கிற மந்திரங்கள். ஆனால் அந்த மந்திரங்களில் சில பகுதி வீட்டில் சொல்கிறதும் இருக்குது. அப்படி ஒன்றும் வியவஸ்தை இல்லை. அந்த மந்திரங்களில் சிலது கல்யாணத்தில் கூட வருது. ரெண்டும் ஒன்றும் நினச்சிடாதீங்க. இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. ஆக அந்த மந்திரங்களை சொல்கிற போது, அந்த வேத மந்திரங்களை சொல்கிற போது என்ன பண்ணுவா, சாதாரணமாகவே சாஸ்திரத்தில் வேதங்களை சொல்கிறது நல்ல இளமையாக இருக்கிற போது நதிக்கரையில் போய் சத்தமாக சொல்லும்பா. வீட்டுக்குள்ளே சொல்கிறத விட நதிக்கரையில் போய் வேதங்களை சத்தமாக சொல்லும், கோயிலில் சொல்லும். அது மாதிரி நீங்கள் கருட புராணத்தை கோயிலில் போய் படிங்கோ. அதுக்காக வேண்டி யாராவது போனால் தான் படிக்கிறதுன்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆகலாம். இல்லாட்டி யாராவது போயிருக்காளா சமீபத்தில் பக்கத்தில் இருந்தால். சரி, வாட்டவர் இது இதனுடைய எசன்ஸ் என்னன்னா, ஆத்மா இங்கே எவ்வளவு நாளைக்கு இருக்குங்கிறது கரெக்டாக சொல்ல முடியாது. அதெல்லாம் ஈஸ்வரனுக்கு தான் அந்த ஞானம் இருக்கு. கீதையிலே அர்ஜுனன் சொல்கிறான் இல்லையா, தொதன்யஸ்யாஸ்ய வக்தா. அதாவது அர்ஜுனன் கேட்குறான், இந்த ஞானத்தில் வெற்றி அடையாமல் ஒருத்தன் இறந்து போயிட்டா அவனுடைய அடுத்த பிறவி என்னன்னு கேட்குற போது அர்ஜுனன் கேட்குறானே, கச்சின்னோ பய விப்ரஷ்டா சின்னா பிரமிவ நஷ்யதி
அப்ரதிஷ்டோ மகாபாஹோ விமூடோ பிரம்மண பதி ஏதன்மே சம்சயம் கிருஷ்ண சேத்தும் அருகஸ்ய சேஷதா தொதன்ய சாஸ்வதஸ்யாஸ்ய பக்தா ந உபபத்தியதே. உன்னை தவிர வேற யாருக்கும் உன்னை தவிர வேற யாருக்கும் இந்த விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியாது. எனவே நீ சொல் கிருஷ்ணான்னு கேட்குறான். அதனால கிருஷ்ணன்கிட்ட தான் கேட்டு அவனுக்கு தெரிஞ்சது. அதனால கிருஷ்ணன் ஈஸ்வரனா இருந்ததுனால அவர் பதில் சொன்னார். பிராப்பிய புண்ணியகிருதான் லோகம் அந்த யோக பத்தி. இந்த அனுபலப்தி பிரமாணத்தை பற்றி ஒரு கேள்வி. ஆளில் பசுமாடு இல்லைங்கிறது அது இந்திரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதாவது ஒரு பொருள் இருப்பது அந்த இல்லைங்கிற அறிவு எப்படி வர்றது? புத்தியில் இங்கே ஒரு வஸ்து இல்லை அப்படிங்கிறது எப்படி வர்றது? இது வந்து ஆக்சுவலாக இந்த விஷயத்துக்கு இல்லை. ஒன்று இல்லைன்னு சொல்கிறது வந்து பார்த்து சொல்கிறது இல்லை, இருக்கிறதத்தான் பார்க்க முடியும், இல்லாததை பார்க்க முடியாது. அப்போ இல்லாததை வந்து எப்படி அறிகிறோம் அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக பார்த்தா சொல்லுவோம் இருக்கிறதையும் இந்திரியங்கள் தான் அறிவிக்கிறது, இல்லாததையும் இந்திரியங்கள் தான் அறிவிக்கிறது நினச்சிக்கிறோம் நாம். ஆனால் இருப்பதைத்தான் இந்திரியங்கள் அனுபவிக்கிறது அப்படிங்கிறது தர்க்கசாஸ்திரத்துடைய தெளிவான விஷயம். இல்லாததை அறிவிக்க முடியாது. இந்த இடத்துல இப்போ எத்தனையோ வஸ்துக்கள் இருக்குது. ஒன்றும் வேண்டாம், இங்கே எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா? பாக்டீரியாஸ் இருக்குது, என்ன இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? அது இருக்கிறது, அது இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம கண்ணுக்கு தெரியாது. இருக்குங்கிறதுக்கு என்ன, நீங்கள் கண்ணாடி இது மைக்ரோஸ்கோப்பெல்லாம் வச்சு பார்க்கணும். அதுக்கு இன்னொரு பிரமாணம் தேவைப்படுது. அதாவது இன்னொரு கருவி இல்லாமல் அதை பார்க்க முடியாது. இந்த இந்திரியங்களால் அதை பார்க்க முடியாது. அதனால் அது இன்னொரு கருவியின் துணை கொண்டு தான் அதை பார்க்க முடியும். அப்போ அது கூட கிட்டத்தட்ட இன்னொரு சென்ஸ் மாதிரி தான். அதை வச்சுன்னு தான் பார்க்க முடியாது. அப்போ இல்லாததுக்கு பற்றின அறிவு எப்படி வர்றது அப்படின்னு கேட்டால், அது இருக்கிறது எனக்கு புலப்படலை அப்படிங்கிற, அதாவது இருப்பது விளங்கவில்லை என்பதனால தான் இல்லைங்கிற அறிவு வருது. இப்போ வந்து கடவுள் இல்லைங்கிற அறிவு எப்படி உனக்கு வருதுன்னு கேட்டால், எனக்கு தெரியும் இல்லைன்னு. எப்படி இல்லை சொல்லு, எப்படி இல்லையே, எப்படிப்பா இல்லை? சரி, இருக்குங்கிறதும் சரி, இருக்குங்கிறது சாஸ்திர பிரமாணத்தினால தெரியுது. இல்லைங்கிறது எந்த பிரமாணத்தினால உனக்கு தெரியறது? கடவுள் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சால் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிவார் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் கடவுளை பற்றி சாஸ்திரம் சொல்கிறதெல்லாம் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம். ஆத்மரூபமாக இருக்குன்னு படிச்சுட்டு இருக்கோம். இல்லை, இருப்பது விளங்காதது தான். ஞாபகம் வச்சுக்கோ, இருப்பது விளங்காதது தான் இல்லை என்ற அறிவுக்கு கருவி, பிரமாணம். அது பேர் அனுபலப்தி பிரமாணம். ந உபலப்யதே, ந உபலப்யதே. அஸ்தி சேத் உபலப்யதே, நாஸ்தி ந உபலப்யதே, தஸ்மாத் நாஸ்தி. அஸ்தி சேத் உபலப்யதே, ந உபலப்யதே, தஸ்மாத் நாஸ்தி. புரியுறதா? கொஞ்சம் கஷ்டம்தான். அஸ்தி சேத் உபலப்யதே, அஸ்தி சேத் உபலப்யதே, ந உபலப்யதே, தஸ்மாத் நாஸ்தி. எனக்கு விளங்கலை, இன்னும் எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா சென்ஸ் இருந்தால் இன்னும் கிடையாது, தெரியுமோ தெரியாது. இந்த 5 சென்ஸ் வச்சுட்டு நான் இவ்வளோ தெரிஞ்சுக்கிறேன், அதில் புத்தியினால் தெரிஞ்சுக்கிறோம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அதுக்கு பேர் சாட்சி பிரத்யக்ஷம்னு பேர் வரும். இப்போது நம்ம சாஸ்திரப்படி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ் அண்ட் லைட் சென்ஸ் ஆப்ஜெக்ட் இல்லை. அது வந்து மைண்டுக்கு தான் ஆப்ஜெக்ட். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி புத்தினால தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அது கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. ஆகாசமும் பிரகாசமும் சாட்சி பிரத்யக்ஷம் தர்க்கசாஸ்திரப்படி. நான் இந்திரிய பிரத்யக்ஷம். அங்கே இருக்கிற செவுறு தான் எனக்கு தெரியறதே தவிர இன்பிட்வீன் இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஐனால் தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி தான் லைட், செவுத்தில் பட்டு தெரியறதே தவிர இன்பிட்வீன் இருக்கிறது கண்ணால் பார்க்கப்படுவதில்லை, இருப்பது மாதிரி தெரியுது.
இதுக்கெல்லாம் நிறைய திரும்ப திரும்ப நிறைய யோசிக்கணும். அதனால தான் என்ன சொன்ன, மனசுக்குள்ளே இருக்கிறது இப்போ வந்து கோபம், சங்கராச்சாரியர் என்ன சொன்னா பரப்பிரத்யக்ஷம், ஆத்ம பிரத்யக்ஷம். இப்போ மனசில் இருக்கிற கோபம், சந்தோஷம், இதெல்லாம் எதனுடைய யாருக்கு தெரியும்னா அவனுக்கு தான் தெரியும். ஆத்ம பிரத்யக்ஷம் நான் பரப்பிரத்யக்ஷம். அது மாதிரி இந்திரியத்துக்கு விஷயமாகிறது, இந்திரியத்துக்கு விஷயமாக அதில் நுணுக்கங்கள்லாம் இருக்கு. அதை வச்சுன்னு தான் அனுபலப்தி பிரமாணத்தை சொல்கிறோம். இல்லை என்பது எப்படி அறியப்படுகிறது அப்படிங்கிறதான் கேள்வி. அறிவு இப்போ பிரத்யக்ஷத்தினால கண்ணுனால இது நிறம் தெரியறது, நிறத்தை பற்றிய ஞானம் கண்ணால கிடைக்கிறது, ஒலியை பற்றிய ஞானம் காது வாயிலாக வருகிறது, சுவையை பற்றிய ஞானம் நாக்கு வாயிலாக நமக்கு ஏற்படுகிறது. அந்த அறிவு எப்படி வர்றதுன்னு தான் இங்கே கேள்வி. நாக்கு வழியாக வர்றது இது வேற. இப்போ காது வழியாக வந்து டேஸ்ட் தெரியாது, காது வழியாக வந்து ஃபார்ம் தெரியாது. காதுக்கு ஒரு விஷயம், கண்ணுக்கு ஒரு விஷயம், மூக்குக்கு ஒரு விஷயம், நாக்குக்கு ஒரு விஷயம், தோலுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அது மாதிரி இதுக்கு விஷயமா? அப்போ அதுக்கு சம்பந்தப்பட்டால் தான் அது அஸ்தித்வம் சொல்ல முடியும். அதுக்கு சம்பந்தப்படாதனால அது அஸ்தித்வம் சொல்ல முடியாது. ஆக இருப்பது விளங்காததே இல்லை என்கின்ற அறிவுக்கு கருவியாக இருக்கிறது. கருவினா பிரமாணம், அறிவு கருவிக்கு தான் பிரமாணம். இல்லை என்கின்ற அறிவு இருப்பின் விளக்கமின்மையே ஆகும். இருப்பின் விளக்கமின்மையான புலப்படாத தன்மையே இல்லை என்கின்ற அறிவுக்கு காரணமாகும். இருக்கலாம், யாருக்கு தெரியும்? அது எப்படி இருக்கு சுவாமின்னா, அது ஸ்மிருதி ரூபமா இருக்கு. இன்னும் அடிக்க போக ஆரம்பிச்சா முடிக்க முடியாது. படிங்க. பெற்றோர் ஆன்மீக வழியிலும் தர்மத்திலும் உறுதியாக செல்லும் போது அவர்களின் பிள்ளைகள் அவற்றில் சிறிதும் நாட்டம் இல்லாமல் செல்வதை திருத்த முற்பட்டால் பிரச்சனை வருகிறது. ஆக அவர்கள் வழியிலே செல்லட்டும் என்று விட்டு விடலாமா? ஆமாம். அல்லது திருத்த முற்பட முயற்சிக்கலாமா? வேண்டாம். இந்த காலம் அப்படி. இங்கே வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் எல்லார்ட்டையும் குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வித்தியெல்லாம், லௌகிக வித்தியை நிறைய இருக்குது, பணம் கிடைக்கிற வித்தியை இருக்குது, அவர்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது, வெஸ்டர்னோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது நமக்கு. அதனால நம்ம அதை வந்து பண்ண முடியாது. நம்ம பண்ணின தப்பை அனுபவிக்கணும். ஏன் சுவாமி இப்படிலாம் சொல்ல? ஆமாம், நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? என்னமா சமாளிக்க முடியுமா என்ன? ஓப்பனாக அக்செப்ட் பண்ண வேண்டியதான். நம்ம பண்ணுறதை பண்ணியாச்சு, யதா கர்ம ததா பலம். அதனால் ஒன்றும் இதுக்கெல்லாம் சாய்ஸ் கிடையாது. அதனால் நம்ம பிரார்த்தனை பண்ணலாம், குழந்தைகளுக்காக நிறைய பிரார்த்தனை பண்ணலாம். அவர்களுக்கு அந்த வயசு வரும்போது தான் புரியும். அந்த வயசு வரும்போது நம்ம அப்படி இருந்திருக்கணும். இப்போ ஒரு 2-3 ஜெனரேஷன் தப்பு பண்ணியாச்சு. அந்த தப்பை வந்து சரி பண்ணுறதுக்குன்னா இனி எத்தனை ஜெனரேஷன் வரணுமோ தெரியாது. அதனால் இது பிரபஞ்ச நியத்தி, அதை அக்செப்ட் பண்ணிட்டு விட்டுவிடுதான். எல்லாம் பண்ணினா நிறைய பிரச்சனை அதிகமாகுமே தவிர குறையாது. ஃப்ரீயாக விட்டு பாருங்க, அப்புறம் அவளே வந்து சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பஷ்யாமி சித்திரமிவ சர்வமிதம் திதீயம் ஆத்மானமத்வயமனந்த சுகைகரூபம் பஷ்யாமி தக்தரசனாமிவ ச ஜகத்பிரதிஷ்டா சர்வத்ர பிருதிவ்யப்சு பிரலீயதே.
ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமி கி, ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவி கி, ஹைமவதி சமேத ஸ்ரீ கங்காதரேஸ்வர சுவாமி கி, சத்குருநாத மகாராஜ் கி, கோமாதா கி, கங்கா மாதா கி, காவேரி மாதா கி, समस्त नदी देवता की, सनातन धर्म की.